எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை சொல்லிட்டு தான் இனிமேல் தாரக மந்திரம். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா உங்க கூட எல்லாம் உட்காந்து மல்லு கட்ட முடியல. இன்னொன்னையும் நீங்க மனசுல வச்சுதான் சார் பேசணும். சொல்லுங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை இருந்தா தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேல கிடைச்சிச்சு மைக் கிடைச்சிச்சு இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். வடச்சென்னை படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், புதுப்பேட்டையில் நடிச்சேன், அவ்வளவு அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் திருப்பி கேட்கறேன், மக்கள் சேவை பண்றதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தான் நடிக்கிற. சொல்லு, கேட்கறது பதில் சொல்லு. இப்ப நாங்க ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்க ஏன்பா கேட்கணும்? இந்த தமிழ் சூழலிலும் சரி, தமிழ் சூழலில் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த போக்கு என்று நான் நினைக்கிறேன். கேரளாவில் இது போல கிடையாது என்று நான் நினைக்கிறேன். சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு அவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்கள் எல்லாம் அல்ல. எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க சொல்லு? எல்லா நடிகரையும் நான் தியாகராஜ பாகவதர்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க? பணம் சம்பாதிக்கவும் செய்றீங்க இல்லையா? அது எதுக்கு நீங்க செத்து போனா செலவிக்கணும்? எதுக்கு மணிமண்டபம் கட்டணும்? எதுக்கு அரசு மரியாதைன்னு கேட்கிறேன். எதுக்கு அரசு மரியாதை? NS கிருஷ்ணன் எல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலத்துல பகுத்தறிவை ஊட்டினார் சினிமாவின் வாயிலாக. சுதந்திரத்துக்கு முன்பு வந்த திரைப்படங்களில் கல்கி எழுதிய சில படங்கள், அதுல அந்த சுதந்திரத்தை வலியுறுத்தும் வகையிலான கதை அம்சம் இருந்தது, நடித்தார்கள். ஓகே, அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. எல்லாருமே துட்டு சம்பாதிக்க தான் நடிக்கிறீங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா அந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? சோ நாம நமது சேனலில் தான் முதலில் பிரேக் செய்தோம். நினைவு இருக்கா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவனு சொன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. இந்த வேல்ஸ் கல்லூரி குழுமத்தின் வளாகம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வளாகத்தில் நடந்த ஒரு இரத்த தான முகாம். அந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக தனுஷ் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு அது. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பேருந்துகளில் தனுஷ் ரசிகர்களை வரவைத்து உணவளித்து அந்த இடத்துல தனுஷை பொலிட்டிக்கலா லான்ச் பண்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம சொல்லி 10 நாள் இருக்காது, 10-15 நாள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த லான்ச். அதற்கு பிறகு நிறைய தத்துவங்களை அங்கே உதவித்திருக்கிறார். ஏதாவது 1-2 தத்துவத்தை சொல்லுப்பா. இது சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க கட்சி கொள்கை எண்ணம் போல் தான் சொல்லியாச்சு. வேற என்ன தத்துவங்களை நேற்று உதிர்த்தார்? தல அஜித் அவர்களோட தத்துவத்தையும் சொல்லு. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. வேற என்ன சொன்னாரு? இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, இந்த சக்தி நம்ம இப்படியே விட்டு வரோம்ல, அது தானா அமையும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, இப்படி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் ஆடியோ லான்ச்ல பங்கேற்றோம், ஏதோ ரீல்ஸ் போட்டோம்னு இல்லாம எப்படி அமையும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. தானா விருது கிடைக்கிற மாதிரி தானா அமையும். விருதுலாம் தானா கிடைக்கல. என்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்லிருக்காங்க சார். எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுது அங்கெல்லாம் தேடி போய் கொடுக்கணும். விருதுங்கிறதே ஒரு லாபி தான் சார். அது லாபிதான். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் கடை போயிட்டாருன்னா காசு யார்கிட்ட பாருக்கு சொல்லுப்பா, சிம்பிள்ப்பா. நீ இப்போ நான் உனக்கு ஒரு லாஜிக்கல் அடிப்படையில் சொல்றேன், நீ கேட்குற விலைக்கு சொல்லணும்னு கேட்குற. அதாவது நம்ம நேயர்களுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ சொல்ற விலை போய் விட்டார். யாரிடம் விலை போக முடியும்? தமிழகத்தில் 2 கட்சி தான் மேஜர் கட்சி. விஜய் கட்சியெல்லாம் துட்டு கொடுக்க மாட்டாங்க, சரிடா? எடப்பாடி துட்டு கொடுத்து அவர் விலைக்கு வாங்க வரன்றியா? சொந்த கட்சிக்காரன் வாங்க தான் செய்வார், தவிர கொடுக்க மாட்டார். ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த மோதல் ஊரறிந்தது. அவர் ஏன் விலை கொடுத்து வாங்க போகிறார்? அண்ணாமலையால் அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய கட்சி எது? திமுக. யாரிடம் அதிக பணம் இருந்தது? திமுக. ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அப்ப யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? திமுக. அவ்வளவுதான். சோ அவர் விலை போய்விட்டார். அதுக்காக அவர் போயிட்டாரு, நாங்க தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் ஷட்டரை சாத்துறோன்ட்டு ஒரு கட்சி முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அண்ணன் திரு நயினார் அவர்களையே தலைவராக தொடர வைத்து 2031 தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப யாராவது ஒரு ப்ராக்சியில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஆமா. கொள்கைனா என்ன போல் வாழ்க்கையெல்லாம் விட்டுரு. ஆன்மீக அரசியல். நேற்று கூட ஓம் நமச்சிவாய அவர் எல்லாத்திலையும் அவர் ஓம் நமசிவாய் சொல்லாம அவர் உரையை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. லெட்டர் பை ஆட்டிலேயே ஓம் நமசிவாய் போட்டுருப்பாரு. அது யூனிக்கானது. வேற எந்த ஒரு நடிகரும் லைக் அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஷோல கொண்டு வர மாட்டாங்க. தனுஷ் அது இன்டென்ஷன்லாம் தொடக்கத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாவே. அப்போ பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? நதி அரசியல் தான், ஆன்மீக அரசியல், ரைட்டா? ஸோ அவர் மாமனார் ஓய்வு பெற்றதன் காரணமாக இப்போது நாங்கள்லாம் போஸ்ட் கடலில் வீடு வாங்க கூடாதா என்று சொன்னவரை இப்படி எல்லாம் பேசக்கூடாதியா? பக்தியோட அரசியல் இறங்கு.
என்று சொல்லி கொடுத்து ஓம் நம சிவாய் எல்லாம் சொல்ல சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கதையை சும்மா தூக்கி அவார்டு எல்லாம் கொடுக்கல. நான் கூட நினைச்சேன் என்னடா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்குது அப்படின்னு. இல்ல அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா மேக்கிங் இருக்கும். பட் அதோட கலை சார்ந்த நிறைய படங்கள் வந்தது. மெய்யழகன், இன்னொன்னு அந்த விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் அது? த்ரில்லர் தான். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? உண்மையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அது இன்டர்நேஷனல் லெவல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10ல இருந்துச்சு, ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ உலகத்துல இருக்கிற இந்த மொழி தெரியாதவன் பூரா பார்த்து ரசிக்கிறானா அப்ப ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்? நல்ல ரைட்டிங். அதோட ஒப்பிடும் போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவரா பேசாத, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க, புடிங்கிட்டு போனோம் அதெல்லாம். நேத்து நம்ம வந்து இங்க மக்கள்கிட்ட ஃபுல்லா கொண்டு போயிட்டோம், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு அங்க அந்த கூட்டத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்கல்ல, இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்க, டோக்கன் கொடுப்பாங்கல்ல டின்னருக்கு, அந்த டோக்கனை கொடுத்து அதுல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் மரபணு படி சொன்னா சோறு கிடையாது, அதுக்கு தான் டோக்கன்லேயே போட்டு தர்றது. ஸோ இந்த அவார்டு இந்த கதையெல்லாம் தெரியும். என்ன நல்ல நடிகர்ன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால இந்த ராயன் தான் அருமையான படம். இன்னொன்று, இது என்ன லாஜிக்கு? அதுக்கெல்லாம் கொடுக்கல, அதனால இதுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன லாஜிக் இது? ஒரு கட் ஆஃப் டேட்னு ஒரு இது இந்த ஆண்டுக்கான விருது இல்லையா? அப்ப இந்த ஆண்டில் வந்த திரைப்படங்களில் எது சிறந்த திரைப்படம் என்று தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான முறை? இந்த ஆண்டு இதை விட சிறந்த திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சு இதுக்கு கொடுக்குறாங்கன்னா விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். வாங்கிட்டு அமைதியா போங்க. இது என்ன லாஜிக்கு? மேடையில் மைக்கு கிடைச்சிச்சுன்னு அந்த படத்துல நான் நல்லா நடிச்சிருந்தேன், அதுக்கு கிடைக்கல, கேட்டீங்களா? அது பதிலாக தான் இது நான் என்னையாது. அண்ட் அதை விட எனக்கு இதெல்லாம் நகைச்சுவை சினிமா தூக்கி இதை கடந்துட்டு போயிடலாம். அந்த இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதுல சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் விழுதுங்க. இவர் ரசிக்கிறாரு, ஆன்மீக அரசு. என்ன இப்போ இமயமலையில துறவரம் போட்ட ஞானியா நீங்க? நமச்சிவாயம் சொல்றாருல்ல, அப்ப அதுதான் நான் கூட தான் சொல்லுவேன். டெய்லி காலில் விழுந்து கூப்பிடு ஷோரமிக்கு முன்னாடி, சரியா? ஒருத்தர் கையில குழந்தையோட விழுறாருப்பா. இப்போ மனசுல என்ன சார் நினைச்சுக்கிறீங்க? உங்களை தெரியாம ஏதோ பிரியத்துல யாரும் தப்பு சட்டு போட்டு விழுவாங்க, தடுக்கணும். அதானே முறை? ஒரு சும்மா இருந்தா இப்படி மட்டும் வராது சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுண்டா? அங்கேயே சொல்லி கொடுத்து கூட்டினு வருது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதெல்லாம் பார்த்ததில்ல. எத்தனை வருஷமா அரசியலை பார்த்துனுக்குறோம். வர்ற குழந்தைங்க பூரா விழுதா? கையில குழந்தைய வச்சுட்டு அப்பா விழுறாரா? அது கை குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை, அதை வச்சுட்டு விழுறாரு. எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு வரும்போதே போய் உங்களுக்கு சிஎம் ஆசை வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து போட்டி போடுங்க. இல்லையோ? இந்த விஜயின் வெற்றி கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களின் மனதிலும் முதல்வர் கனவை விதைத்திருக்கிறது. விஜய் ஒருவேளை 26 தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தால் அத்தனை பேரும் தங்கள் கனவுகளை ட்ரங்க் பெட்டியில் போட்டு பூட்டி கட்டில் கடியில் வைத்துவிட்டு சினிமாவுக்கு போயிருப்பார்கள், இல்லையா? இன்னைக்கு விஜய் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி ராகவா லாரன்ஸ் மனசுல எல்லாம் முதல்வர் ஆசையை விதைத்திருக்கிறது. இல்லை சார், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவுடன் சிவாஜி கணேசன் வந்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன், ராமராஜன் சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சரத்குமார் அவெல்லாம் லேட்டா வந்தாரு. பட் நான் சொல்றது வந்து அவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து சிவாஜி வந்தார்ல, அது வந்து திரும்ப நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களா நிறைய பேரால ஏத்துக்க முடியல. அவரே வந்துட்டா நம்மளால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போதான் தனுஷ் வந்து அந்த வழியில வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை உங்களோட கணிப்பு மிகச்சரி.